கூட்டமா இருக்க கோயில்ல போய் முருகன பார்க்கலாம், தரிசிக்கலாம். நான் பேசுவேன். அவன் பேசுறது எனக்கு அந்த கூட்டத்துல சில சமயம் கேட்கவே மாட்டேன். ஆனா இந்த இடத்துல போயிட்டு அவசரமா போகாம, ஒன்று அதிகாலை வேளை, இல்ல மதியமா கிளம்பி, அந்த சாயந்திரம் வேளை ஏன்னா 6, 6:30க்கு மேல அந்த கோயில் இருக்காது. நடை ஆமா. சாத்திருவாங்க. அத ஒரு 4, 4:30 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்தோம்னா, ஒரு 1 மணி நேரம் அந்த மலை பிரகாரத்துல இருக்கும்பொழுது, குன்றே முருகனா இருக்கணும். இங்க ஒரு பிரம்மாண்ட வேல் இருக்கும். உள்ள போனா முருகன் அழகா இருப்பார். அன்னம் பூஜை பண்ணும். சக்திவேல், யந்திர வழிபாடு, அதுவும் சத்ரு சம்ஹார யந்திர வழிபாடுன்னு இருக்கும்பொழுது, யாருக்காவது இப்ப அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, மரண பயம். குட்டியா வந்தா கூட இது இந்த பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள கேட்கிறோம். ஆமா. இல்ல குடும்பத்தில யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் வரும்பொழுது, நமக்கு சின்னதா ஏதாவது ஒரு ஏதோ ஒரு உபாதைகள் வரும்பொழுது கூட அதுக்கான ஒரு பயம் வந்து எங்கன்னா ரொம்ப தீவிரமா யோசிக்க வைக்குது. இந்த பயம் இருக்கக்கூடாது. மரணம் ஒரு தடவ தான் வரப்போது. ஆனா அத நெனச்சு நெனச்சு பயப்படுறது ஒவ்வொரு வந்து நாளும் ரொம்ப பயம் தான். பயமா இருக்கும். இந்த மரண பயம் போக்கக்கூடிய முருகனாக. அப்ப நீங்க இது கேட்கும்பொழுது ஞாபகம் வருது. இங்க தெற்கு நோக்கி முருகன் இருக்கார். ம். பொதுவா தெற்கு நோக்கி அம்பாள் இருப்பா. தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார். தெற்கே யமனுடைய திசைன்னு அடியேன் முன்னாடி சொல்லியிருக்கேன். நடராஜர் சிதம்பரத்தில தெற்கு நோக்கி தான் இருக்கார். இந்த இடத்துல முருகன் தெற்கு நோக்கி இருக்கார். ஏன்? யமன் ஒரு பகைவன். மத்த பகைவர்கள் எந்த பக்கத்துல இருந்து பகை வந்தாலும் தெற்குல முருகன் இருக்கிறதுனால, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கோலத்துல பெரும் பேரு கண்டிகையில தெற்கு நோக்கிய முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோட இருக்கார்.